அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். 2026 செஞ்சி மஸ்தான் அவர்கள் வெல்வது உறுதி. அதில் மாற்று கருத்தே கிடையாது. நீங்கள் எலெக்ஷன் நடத்துங்க, நடத்தாமல் போங்க, ஆனால் செஞ்சி மஸ்தான் அவர்கள் வெல்வது உறுதி. அதில் யார் என்ன விவாதம் வேணால் பண்ணுங்கள், பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் மஸ்தான் அவர்கள் வெல்வது உறுதி, அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா 2016 2025 வரைக்குமே செஞ்சி மஸ்தான் அவர்கள் தான் சட்டமன்ற உறுப்பினர். அதில் மாற்று கருத்தே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் 2011 15 வரைக்கும் நீங்கள் அரசு சார்ந்த திட்டங்கள் கொண்டு வந்த ஒரு திட்டத்தை சொல்லுங்கள் பார்க்கலாம். உங்களால் விவாதிக்க முடியுமா? கிடையவே கிடையாது. சொல்லலாம், நான் வன்னிய மக்கள் மொத்தமே எனக்கு தான் வாக்களிப்பாங்கன்னு சத்தியமாக சொல்கிறேன். நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வன்னியர் மக்கள் மட்டும் இல்லை, யாருமே உங்களுக்கு வாக்கு செலுத்த மாட்டாங்க. ஏன்னா அத்தனை திட்டங்கள் செஞ்சி மஸ்தான் அவர்கள் செஞ்சுருக்காப்புல. அது மட்டும் இல்லாமல் யாருமே கிட்டத்தட்ட வாரத்துக்கு ஒரு முறை 2 கிராமமாவது சென்று அங்கே ஏதாவது ஒரு திட்டத்தை இல்லை அங்கே ஏதாவது ஒரு பிரச்சனைனாலும் அங்கே போய் நின்று அந்த பிரச்சனையை தீர்வு காண்றதுக்காக அந்த தொகுதியில் இருக்க கிளை செயலாளர்களோ அல்லது அங்கே இருக்க ஒன்றிய செயலாளர்களோ யாரையோ ஒரு ஆளை விட்டு அதை அந்த பிரச்சனையை தீர்வு காண்றதுக்காக மட்டுமே ஒரு குழு அமைச்சு வச்சுருக்காப்புல. அதெல்லாம் நான் சொல்லலை, பல சொல்லிட்டு போகலாம், புரியுதுங்களா? பல இதுவும் சொல்லிட்டு போகலாம். அங்கே பாருங்கள், எங்கள் மாமா வேறு ஃபோன் பண்ணினே இருக்காரு பாருங்க, தெரியுதுங்களா? நீங்கள் எத்தனை விவாதங்கள் வேணால் பண்ணுங்கள், நான் வரேன், நான் ரெடி. நீங்கள் எத்தனை திட்டங்கள் 2011 16 வரைக்கும் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆனால் 2016 25 வரைக்கும் நாங்கள் எத்தனை திட்டங்களை கொண்டு வந்தோன்றது நாங்கள் விவாதிக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் நாங்கள் அதன்படி மக்கள் எவ்வளோ பயனடைஞ்சிருக்காங்கன்றது நாங்கள் சொல்கிறோம்.